இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். இது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனாலும் கூட இந்த காலை வேளையிலே நாம் சற்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். ஒரு மனிதனை எதிர்த்தாலே தாங்க முடியாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை எதிர்க்கிற பொழுது அவனால் தாங்க முடியாது. யாருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு. இன்று அநேகர் பெருமையோடு வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய படிப்பின் உயர்ந்த படிப்பு படித்தது நிமித்தமாக பெருமை, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் இருக்கிறது, இன்னும் கூட நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, இன்னும் நிறைய வருமானம் இருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, மனிதர்களுடைய சப்போர்ட், இப்படி பல விதத்திலே தங்களை குறித்து பெருமைப்படுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்படி பெருமைப்படுகிற மக்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட தாழ்மையாய் வாழ்ந்த மனிதர்களும் அநேகர் உண்டு. எவ்வளவு அவங்க வாழ்க்கையிலே உயர்ந்தாலும் அநேகர் மன ரம்யமாக தாழ்மையோடு பேசுகிறதை, தாழ்மையோடு நடந்து கொள்கிறதையும் நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்து வாசித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பாலிய நண்பன் ஒரு நாள் அவரை சந்தித்தான். அப்பொழுது இருவரும் அந்த நண்பன் ஆபிரகாம் லிங்கனை மிகவும் கிண்டலாக பேசுவது உண்டு. நெருங்கிய நண்பனாக இருந்தபடியால் பேசுவது உண்டு. ஒரு நாள் அந்த நண்பன் சொன்னானாம், இவர் தன்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டு இருக்கிற பொழுது அந்த நண்பன் சொன்னானாம், என்ன ஆபிரகாம் லிங்கன், நீயே உன்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போடுகிறாயே, நீ ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த வேலையை செய்கிறாயே என்று சொல்லி கிண்டலாக கேட்டானாம். உடனே அவர் சொன்னாராம், என்னுடைய ஷூவுக்கு தான் நான் பாலிஷ் போடுகிறேன், நீ யாருடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி பதிலுக்கு கிண்டலாக சொன்னாராம். அந்த நண்பன் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய அந்த கேள்விக்கும் அவர் கொடுத்த பதிலுக்கும் அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் மிகவும் வெட்கி போனானாம். என்னுடைய ஷூவுக்கு நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் என் வேலையை நான் செய்கிறேன். எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க. தன்னுடைய பெரிய பதவியை கூட அவர் நினைக்கல. மிகவும் தாழ்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அதனால தான் அடிமட்டத்தில் இருந்து அவர் ஒரு உயர்ந்த பதவிக்கு, ஜனாதிபதி பதவிக்கு, உலகிலேயே மிக உயர்ந்த பதவி அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு உயர்வு, மேன்மை உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பெருமை பாராட்டி எத்தனையோ பேர் விழுந்து போனதை நாம் காண்கிறோம். தேவ தூதர்கள் கூட பெருமை கொண்டதினாலே ஆண்டவர் அவர்களை விழ தள்ளினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ தூதர்களை கூட ஆண்டவர் விட்டு வைக்கல. அவங்களுடைய பெருமை நிமித்தமாக, மேட்டிமை நிமித்தமாக அவர்கள் விழ தள்ளப்பட்டார்கள். மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? எனவே நாம் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து தாழ்மையோடு இந்த உலகத்திலே வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய நடத்தை, நம்முடைய சிந்தனையிலே நமக்கு தாழ்மை வேண்டும். நாம் தாழ்மையாக நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பெரிய ஒரு சிங்காசனத்தில் தேவாதி தேவனுடைய குமாரனாக அவர் இருந்தாலும் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து தான் இந்த உலகத்திற்கு, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னை தாழ்த்தி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் தாழ்மையாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எந்த இடத்திலும் கூட அவர் பெருமைப்பட்டது இல்லை. அவர் அத்தனை கிருபையும் உள்ளவராக இருந்தாலும் கூட, உயர்ந்தவராக இருந்தாலும் கூட, நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் தாழ்மையாக அவர் வாழ்ந்தார். ஒரு பணிவிடைக்காரனை போல ஆண்டவர் வாழ்ந்தார். எதற்காக? நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அடுத்தல இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து வாசித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. மிக அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர், ஒரு அறிவியல் அறிஞர்.
இன்றைக்கு நம்ம பார்க்கிற மின்சார பல்பு, இப்படி அநேக 1000த்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தவர். அவரை ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்திற்கு அவரை வரவழைத்தார்கள். அவர் ஒரு பெரிய விருந்து பார்ட்டிக்கு அவரை வரவழைத்து அவரை புகழ்ந்து பேசினார்கள். அவரை போல ஒரு கண்டுபிடிப்பாளர் இல்லை என்று சொல்லி அவருடைய சாதனைகளை குறித்து அங்கே மிகவும் பெருமையாக அங்கே பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு எவ்வளவோ அந்த விருந்திற்கு போவதற்கு அவருக்கு மனமில்லாத பொழுது அவர் தட்டி கழித்து பார்த்தார். அவரால் முடியாமல் அந்த இடத்திற்கு சென்றார். காரணம், அவரை புகழ்ந்து பெருமையாக அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எப்படியாவது இந்த இடத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும், இந்த பெருமை, இந்த புகழ் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவர் பேசும்போது சொல்கிறார், தாமஸ் ஆல்வா எடிசன், அடுத்ததாக நீங்கள் எதை கண்டுபிடிக்க போகிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டார்களாம். உடனே அவர் வேடிக்கையாக சொன்னாராம், இங்கிருந்து நான் தப்பி செல்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கண்டுபிடிக்க போகிறேன், இதுதான் என்னுடைய அடுத்த கண்டுபிடிப்பு என்று சொல்லி வேடிக்கையாக சொன்னாராம். ஒருவேளை நாம் சிரிக்கக்கூடியதாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனை உயர்ந்த ஒரு மனிதன் எந்த புகழையும் எந்த பாராட்டையும் எந்த பெருமையையும் அவர் விரும்பவில்லை. எனவேதான் அவர் அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு அவர் சொந்தக்காரராக மாறினார். நாமும் கூட வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் கூட மனிதர்களுக்கு பெருமை வந்து விடுகிறது. நம்முடைய பார்வை மேட்டிமையான பார்வை வந்து விடுகிறது, பெருமையான பேச்சுக்கள் வருகிறது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் அந்த பெருமையை, மேன்மை பாராட்டலை ஆண்டவர் விரும்பவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் மனரம்யமோடு நாம் தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். நமக்கு நல்ல வசனம் தெரியும், ஆனாலும் அந்த நம்மை தாழ்த்துவது நமக்கு கடினமாய் தோன்றுகிறது. நாம் நம்மை பெருமையாக நினைக்கிறோம். அநேக வேளைகளிலே நம்முடைய திறமையை குறித்தோ அழகு குறித்தோ அந்தஸ்தை குறித்தோ நாம் பெருமைப்படுகிறோம். நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எவ்வளோ பெரிய ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தாலும் அநேக குடும்பங்கள் பாழாய் போய் கிடக்கிறது. பெரிய பெருமையாய் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் அந்த குடும்பங்கள் பாழாய் போய் கிடக்கிறதை நாம் என்று பார்க்கிறோம். நாமும் கூட இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே எங்களுக்கும் அப்படிப்பட்ட தாழ்மையான எண்ணத்தை தாரும், எங்களுடைய சிந்தனையிலே, பேச்சிலே, பார்வையிலே நாங்களும் தாழ்மையோடு காணப்பட உதவி செய்யும், எதை குறித்தும் மேன்மை பாராட்ட நமக்கு இடமே இல்லை என்ற சிந்தனையோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்மையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து தாழ்மையான போதனைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்திலே உம்மை போல தாழ்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பெருமைகள், மனமேட்டிமையான எண்ணங்கள், சிந்தனைகளை எங்களை விட்டு எடுத்து போடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை